மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா மாஸ்டருடைய சிஸ்டருடைய சன் வெட்டிங் வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால அவங்கள பத்தி ரொம்பவே பெருமையா ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த மேரேஜ் பிக்சர்ஸோட என் சிஸ்டருடைய சன் வெட்டிங் தான் நடந்திருக்கு. ஆனந்த் அண்ட் பிரியாவுக்கு என்னுடைய விஷஸை நான் கன்வே பண்ணிக்கிறேன் அப்படின்னும், இந்த கல்யாணத்துல ஆக்ட்ரஸ் குஷ்பு மேம்ல இருந்து இன்னும் பல செலிபிரிட்டிஸ் வந்து மணமக்களை வாழ்த்திட்டு போயிருந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் குஷ்பு மேம் மேரேஜ்க்கு வந்து லிட்ரலி அந்த டைமுக்கு அவங்க கலந்த மாதிரி இருந்துச்சு. இவன் அந்த ஃபேமிலியோட மிங்கல் ஆகி நான் சப்போர்ட்டா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் குஷ்பு மேம் நின்று இருந்திருக்காங்க. பிருந்தா மாஸ்டர், அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் குஷ்பு மேம் இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வெட்டிங் பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கிக்கி விஜய், காயத்ரி ரகுராம் அண்ட் இன்னும் பல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேதர் ஆகி நின்று குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டதுமே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கச்சே, ஆக்ட்ரஸ் நஸ்ரியா இருக்காங்க இல்லையா, நஸ்ரியாவும் அண்ட் ஃபஹத் ஃபாசிலும் சேர்ந்து அவங்களுடைய பெஸ்டியான ஆக்ட்ரஸ் மீரானந்தனுடைய வெட்டிங்க்கு கலந்துக்கிட்ட வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நஸ்ரியா இப்பவுமே பாக்குறதுக்கு எப்படிங்க இவ்வளவு கியூட்டா இருக்காங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய வீடியோஸை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நஸ்ரியா அவங்களுடைய டாகான ஓரியோ கூட தான் இந்த கல்யாணத்துக்கு போயிருந்திருக்காங்க. அண்ட் ஃபஹத் ஃபாசிலையும் நஸ்ரியாவையும் நிறைய பேர் வந்து கண்ணு வச்சிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்ட்ரஸ் மீரானந்தன் மலையாளத்துல நிறைய பிலிம்ஸ்ல நடிச்சிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ கரண்டா அவங்க துபாயில RJவா ஒர்க் பண்ணிட்டுமே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வரலட்சுமி சரத்குமாரோடைய மேரேஜ் கூட இன்னைக்கு ஹெல்ட் ஆகி இருந்திருக்கு அப்படின்றத பத்தி தெரியும். ஆனா நேத்துக்கு வந்து ரிசப்ஷன் கோலாகலமா நடந்திருக்கு. இந்த ரிசப்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்திருந்திருக்காரு. அவர் கூட எடுத்துக்கிட்ட வெட்டிங் பிக்சர்ஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ரிசப்ஷன்ல வரலட்சுமி சரத்குமாரும் ரஜினி சாரும் சேர்ந்து எடுத்துக்கிற பிக்சர் எல்லாமே இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 80sல இருக்கிற அத்தனை ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸுமே வந்திருந்திருக்காங்க. அதுல குறிப்பா ஆக்டர் ஷோபனா மேம், சுஹாசினி, அம்பிகா, பூர்ணிமா பாக்யராஜ் அண்ட் பிரபு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்ட அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. ஃபைனலி இந்த ரிசப்ஷனை இன்னும் பிரம்மாண்டமா ஆக்குனதே சரத்குமார் அண்ட் ராதிகா அவங்களுடைய ரவுடி பேபி பெர்ஃபார்மன்ஸ் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாரையுமே பயங்கரமா ரசிக்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஜே ஸ்டீல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபன்னி அண்ட் ரொமான்டிக்காவும் கியூட்டா டான்ஸ் பண்ண அந்த வீடியோவுமே சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸ் வழி இணைஞ்சிருங்க. ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அண்ட் நிக்கோலஸ் சச்தேவ் அவங்களுடைய மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கான அந்த வீடியோ எல்லாமே தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வரலட்சுமியோட சிஸ்டரான ரயான் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாரும் நிக்கோலாஸ் சச்தேவ் அப்படின்ற மும்பையை சேர்ந்த பிஸ்னஸ்மேனுக்கும் ஜூலை 3 அன்னைக்கு மேரேஜ் நடக்க இருக்கு இல்லையா. இவங்களுடைய கல்யாணம் கூட தாய்லாந்துல தான் செட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னும், ஆனா அந்த வெட்டிங்க்கு முன்னாடி மெஹந்தி, சங்கீத் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபங்க்ஷனுமே மும்பையில இருக்கிற ஒரு பெரிய ரெசார்ட்ல தான் கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னும், அந்த ரெசார்ட்ல நிக்கோலாஸ் சச்தேவ கூட ராதிகா சரத்குமார் வெல்கம் பண்ணும்போது அதோடைய வீடியோஸுமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிருந்துச்சு இல்லையா. அதை தொடர்ந்து இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷன் தான் Day 1ல கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரிசப்ஷனோ இல்லை சங்கீத் ஃபங்க்ஷனோ நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் மெஹந்தி ஃபங்க்ஷனே செம்ம கிராண்டாக கனெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ சந்தோஷத்தோட டான்ஸ் ஆடி மகிழ்ந்திருக்காங்க. முக்கியமாக ஆக்ட்ரஸ் ராதிகா சரத்குமாரும் அண்ட் சரத்குமார் அவங்களும் சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுடைய மகளான ரியான் மித்தன் கூட ஒரு பக்கம் வந்து வரலட்சுமி அவங்களுக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து எல்லாருமே ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா நிக்கோலாஸ் சச்தேவ் வந்து வரலட்சுமிக்கு ஒரு பக்கம் மெஹந்தி போடும்போது அதை பார்த்துக்கிட்டு அவர் சந்தோஷப்பட்டிருந்திருக்காங்க. வரும் மட்டும் கிடையாது, சரத்குமார் அவங்களுமே அவருடைய கைகளில் மெஹந்தி போட்டுக்கிட்டாரு. அதுவுமே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. வரலட்சுமி சரத்குமார் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. மஸ்டர்ட் எல்லோ கலரில் ஒரு லெஹங்கா வந்து வியர் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு பிரைடுடைய லுக் அழகாக அவங்களுடைய கண்கள்லையும்
அவங்களோட ஃபேஸ் கூட ரொம்ப பொலிவா இருக்குல்ல, சந்தோஷத்தால நிறைஞ்சிருக்காங்க. ஸோ எல்லா ஃபங்க்ஷனையுமே முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க உடனடியாகவே தாய்லாந்து கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. அந்த இடத்துல தான் கிராண்டான வெட்டிங் கூட நடக்க இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கச்சே, ஆக்டர் அர்ஜுன் அவர்களுடைய மகளான ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கு ரீசெண்டாக வந்து மேரேஜ் நடந்து முடிஞ்ச கையோட பிரைவேட் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் உமாபதி ராமையா அண்ட் ஐஸ்வர்யா அர்ஜுன் 2 பேருமே செம்மையா ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடி எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் அவருடைய ஃபேமிலியான அவருடைய 2வது மகள் அஞ்சனா மற்றும் அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணி அந்த ஸ்டேஜ்லேயே செம்ம பிளாஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இதை பார்த்த பல பேருமே சார் வேற லெவல் சார் அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. உமாபதி ராமையா அவங்களுடைய அப்பா பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.